Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் சரியா. அதாவது இன்னைக்கு வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது சரியா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதனால இனிமேல் ஃபர்தராக நமக்கு நிறைய பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீட் கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட்டும் டெய்லியுமே வந்துடும். நீங்க அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்திருக்கும். அதாவது நீங்க கூகுள் சர்ச் பார்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜுக்குள்ள போயிருங்க சரியா. இந்த பேஜுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம்சி கோர்சஸ் சொல்லிட்டு பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடுங்க சரியா. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இங்கேயே ஷோ ஆகுது. ஓகேவா, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உங்கள் கையில் மொபைலும் சரியா, அடோப் ஸ்கேனரும் இருந்துச்சுன்னா போதுமானது. அடோப் ஸ்கேனர் ஆப் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், ஃப்ரீ தான் அது. அந்த ஆப்புமே எதுக்கு எடுத்தாலுமே நெட் சென்டர் போகணும்னு நினைக்காதீங்க. எப்படி வந்து ஒரு இமேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா, பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் முதல் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுங்க ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் சரியா. ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி. ஏன்னா நிறைய பேர் வந்து இமெயில் ஐடி ஞாபகம் இருக்கும், ஆனால் பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்காது சரியா. அப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் சரியா. ஓடிபி அதிகமாக என்ன, ஒவ்வொரு தடவையும் ஓடிபி வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் உள்ளே போகும்போதுமே ஓடிபி வந்து கேட்பாங்க. அதனால சும்மா உங்கள் அப்பா நம்பரோ இல்லை உங்கள் அம்மா நம்பரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஓடிபி அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கணும். அதனால உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு மொபைல் நம்பர் வச்சுங்க. அந்த இண்டிவிஜுவல் மொபைல் நம்பரை இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் சரியா. ஒருவேளை நீங்கள் 11th எழுதிருந்தீங்க அப்படின்னா 11th சரியா, 12th அது ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் இருக்கும். இல்லைன்னா 12th மார்க் ஷீட் இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழைய சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது, அட்டை மாதிரி இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது. புதுசாக கியூஆர் கோடு இருக்க மாதிரியான டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும் சரியா. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியமானது. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு அவசியமானது அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி சரியா, இந்த கேட்டகரியில் வர பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பேருமே கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வச்சே ஆகணும். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியமானது. ஓகேவா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ரீலங்கன் ரிவ்யூஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய சர்டிஃபிகேட் வைக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஒருவேளை அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில், அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வைக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பேசிக்கானது. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஆதார் நம்பர் வந்து அவசியமாக தேவைப்படும், அதையும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஓகேவா. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க்கு பாஸ்புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஸ்காலர்ஷிப்புமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் சரியா. அதனால கண்டிப்பாக இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கும் இந்நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து என்ன ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் என்ன வாங்கி வச்சுங்க. அதுவும் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரியா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், இது ரெண்டையுமே டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடும். சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை பிடிஎஃப் எல்லாம் மாற்றிடுங்க. அதுதான் டிஜிட்டல் ஃபார்மேட். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் நெட் சென்டர், எதுக்கு எடுத்தாலும் இசேவை மையம்லாம் போகாதீங்க. தேவையில்லாமல் காசு நீங்கள் என்ன பார்த்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்களே டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு ஒன்று இமெயிலையோ இல்லை வந்து கூகுள் டிரைவ்லேயோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் நெட் சென்டரில் போய் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஒருவேளை நெட் சென்டருக்கோ இசேவை மையத்துக்கோ போகிறீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கேட்பாங்க சரியா. அதனால நீங்கள் நெட் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைல்லே ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மெயிலில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அங்கே போய் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையும். ஓகேவா. அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வரும் சரியா. அதாவது இங்கே இருக்கு பாருங்க, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் தி டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல.
இதுதான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம உள்ளே போய் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு என்ன பார்த்தா கொடுத்துருப்போம். ஓகே, இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ப்ராஸ்பெக்டஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுத்து ரீட் பண்ணி பார்த்துங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எத்தனை சீட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி டிசபிள் பர்சனை என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இங்கே ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்கல்ல. பிஎஸ்சி நர்சிங்க்கு தனியாக, பிஃபார்ம் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி எல்லாத்தையுமே சேர்த்து சரியா, அந்த பேச்சுலர் டிகிரியோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து இங்கே இருக்குது சரியா. இது எல்லா டிகிரியும் சேர்த்து மொத்தம் 18 கோர்ஸ் இருக்குது. அந்த 18 கோர்ஸுக்குரிய ப்ராஸ்பெக்டஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் பார்த்து ரீட் பண்ணி பார்த்துங்க, நமக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் சரி, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ஏஹெச்எஸ் டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். இந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன டிகிரி கோர்சஸுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே என்ன சொல்லுவது இங்கே ஷோ ஆயிடும் சரியா. மொத்தமாக பாருங்கள், மொத்தமாக 19 டிகிரி கோர்ஸஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு பாருங்க. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், அதுக்கப்புறம் பிஎல்எஸ்பி, அதுக்கப்புறம் பிஓபிபி, அதுக்கப்புறம் பிபிடி, பிஓடி சரியா. அதுக்கப்புறம் வந்து கார்டியோ பல்மரி, கார்டியோ டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, நியூரோ இருக்குது, அதுக்கப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி, அதுக்கப்புறம் ரேடியேஷன் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எல்எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா, அதாவது ஓடிடின்னு சொல்லுவோம் அந்த கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் தெரப்பி, அதுக்கப்புறம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், எமர்ஜென்சி கேர், அதுக்கப்புறம் ஆப்டோமெட்ரி, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் டயட்ஸ் சரியா. மெடிக்கல் சோசியாலஜி இருக்குது புதுசாக சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சரியா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்சஸ். இந்த 19 கோர்சஸுமே இப்படி தான் நம்ம போய் என்ன அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக வேற என்னென்ன கோர்சஸோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ம் டி 6 இயர் கோர்ஸுக்கும் இந்த லிங்க் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ இன் நர்சிங் சரியா, ஏஎன்எம் ஜிஎன்எம் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் ஃபார்மசி சரியா, டி ஃபார்முக்கும் நீங்கள் இந்த மூலமா அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள, அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நான் வந்து பேராமெடிக்கல் இந்த 19 கோர்ஸில் ஒரு கோர்ஸ் தான் சார் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க சரியா. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னையிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா. இன்னையிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க 21ஆம் தேதி ஆரம்பிக்குது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 3ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது சரியா. கிட்டத்தட்ட ஒரு அதாவது ரொம்ப குறுகிய காலம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 13 நாள் கிட்ட தான் என்ன கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க, நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப் இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸ் நல்லா என்ன ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அதாவது ஜென்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாகின் திரும்ப லாகின் பண்ணணும், ஃபில் அப் தி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ சொன்னோம்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட், அவ்வளோதான். 500 நம்ம வந்து என்ன பே பண்ணணும். அந்த 500 நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகேவா, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி இல்லை இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்போ அப்படின்னா இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்ச பின்னாடி தான் சைன்இன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இங்கே வரணும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உள்ள போகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சரியா. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது நீங்கள் இந்த கைட்லைன்ஸை கவனமாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாத்திரல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த இமேஜ் வந்து எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா எவ்வளோ கேபிக்குள்ள இருக்கணும், சிக்னேச்சர்னா எவ்வளோ கேபிக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அதாவது விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் அதாவது 3 MBக்கு மிகாமல் சரியா எந்த பிடிஎஃப் ஃபைல் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 MBயை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தங்களது புகைப்படம் அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 KB-லேருந்து 100 KB-க்குள்ள இருக்கணும். அது ரொம்ப ஈஸி தான். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 KB-லேருந்து 40 KB-க்குள்ள இருக்கணும். அதை மாற்றி வச்சுங்க. அதுக்கப்புறம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னேன் பாருங்க, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, மற்ற எல்லா மார்க் ஷீட்டுமே வந்து 3 MBயை தாண்டி என்னச்சு பார்த்தீங்கன்னா போகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நினச்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே
நான் ஏற்கனவே மற்ற சொன்னது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. உங்களுக்கு இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் வேணும், இமெயில் ஐடி வேணும், அது எல்லாமே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இது எல்லாமே நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன டிகிரி கோர்சஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு கீழே இங்கே ஒரு பாக்ஸ் இருப்பாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணணும். சரியா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஓகேவா, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அப்ளைட் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2026 27 வரைக்கும் பண்ண போகிறோம். இதில் குவாலிஃபைசன், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HSC, சரியா, ஹையர் செகண்டரி, அதாவது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்லாம் ஹையர் செகண்டரி கொடுக்க போகிறோம். இல்லைனா சிபிஎஸ்சியில் படிச்சுன்னா சிபிஎஸ்சி, இல்லை ஐசிஎஸ்சி சிலபஸில் படிச்சிங்கன்னா ஐசிஎஸ்சி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சிலபஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாமே HSC தான் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி குவாலிஃபைடு இயர், எந்த இயர் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனீங்க, நம்ம 2026 தான், அதை நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பாஸ்டு, அதாவது +1 வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது எஸ் வந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த எமிஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா, எமிஸ் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் டிசியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமிஸ் நம்பர் வந்து அங்கே இருக்கும். எமிஸ் நம்பர் எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் 6th-12th வரைக்கும் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா A to Z டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். எமிஸ் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர் நீங்கள் என்ன டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர், சரியா, மொபைல் நம்பர் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக, அதாவது இந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் நேம், இப்போ என்னோட நேம் வந்து வின்சென்ட், சரியா, அப்போ வி வந்து கேப்ஸ் லெட்டரில் போட்டுருங்க, மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டரில் போட்டு @2026 இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு கேப்ஸ் லெட்டர் கண்டிப்பாக வேணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வேணும், இதெல்லாம் நம்ம வந்து சேர்ந்து தான் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். உங்கள் நேமு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் போட்டு 2026 போட்டிங்கன்னா அந்த இது மறக்காமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் என்ன 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அது மாதிரி என்ன சொல்ல கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கேருந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி, அதாவது பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்கல்ல அதில் வந்து பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ், சரியா, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், சரியா. இந்த லாகின் ஐடி வந்து உங்களுக்கு அதுவாக என்ன பார்த்தா வந்துடும், பிரச்சனை இல்லை. ஒரு வேலை இல்லை நீங்களே என்ன பார்த்தா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாமே பண்ணிட்டு என்ன பார்த்தா சப்மிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சரியா, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், சரியா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும். அதாவது உங்களோட இமெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, சரியா, பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணோம்ல அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேன் உங்களுக்கு இருக்கா, டிசபிள் பர்சனா, இல்லை SC/SC கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களா அப்படிங்கிற மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே எங்கே கேட்பாங்க அப்படின்னா ஃபில் அப் தி டீட்டெயில்ஸில் கேட்பாங்க, சரியா. அதுக்கப்புறம் நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து டிசி, சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாமே இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட், அவ்வளோதான், 500 rupees நம்ம பே பண்ணி என்ன முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் அதாவது கரெக்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் கேரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் நெட் சென்டரோ இல்லை வந்து இ-சேவை மையத்துக்கோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு மட்டும் போங்க. மீதி சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பராக நம்ம டெமோ வீடியோ இதே மாதிரி கொடுத்துருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.